சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், புனித ரமலானிலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே இங்கே இணைந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தை கபூல் செய்து எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான வரலாற்றை புரிந்து விளங்கி அமல் செய்து தௌஃபீக் தந்தருள்வானாக. அருமைக்குரியவர்களே, நேற்றைய தினம் பயானிலே உங்களுக்கு சொன்னேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண்டு ஹஜ் வருஷம் வந்த உடனே நிறைய வெளியூர் மக்கள்லாம் வருவாங்க ஹஜ்ஜுக்கு அப்படின்னு சொல்லி மினால போய் தாவா செஞ்சாங்க. அந்த தாவாவினுடைய பரக்கத்தினால் விளைவினால் எஸ்ரீபிலிருந்து வந்திருந்த, எஸ்ரீபுங்கிறது மதீனா, அங்கிருந்து வந்திருந்த ஒரு 12 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பையத்துல் அக்கபத்துல் ஊலா, முதல் அக்கபா ஒப்பந்தம் அப்படின்னு பேர். அப்போ அந்த 12 பேர் பெருமானாரில் கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு மதீனாவுக்கு ஒரு மொல்லிம் அனுப்புங்க, ஒரு உஸ்தாத், ஒரு தாய், அவர் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து மற்ற மக்களுக்கு தாவா செஞ்சால் பெரிய பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சரியான ஆளாக தேர்ந்தெடுத்தது முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நேற்று இது வரைக்கும் சொன்னேன். அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு பார்த்தீங்கன்னா, அருமைக்குரியவர்களே, இவர் இளம் வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சின்ன வாலிப வயசுலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். பெரிய செல்வந்தருடைய மகன். இவங்க அத்தா ஒரு பெரிய அத்தர் வியாபாரி உமைர். எந்த அளவுக்கு முஸாப் ரலியல்லாஹு தஆலா உயர்தரமான அத்தர் போடுவார்னா, அவர் ஒரு சாலையிலே கடந்து சென்றால், ஒரு தெருவிலே கடந்து சென்றால், அவர் போன பிறகும் பல மணி நேரங்களுக்கு அந்த தெருவில் அத்தருடைய வாசம் நிற்குமா. அவ்வளோ உயர்ந்த ரக அத்தர்கள் அணிவார். அத்தாவுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, பெரிய கோடீஸ்வருடைய பிள்ளை, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அத்தாவுக்கு பிடிக்கல உமைருக்கு. சொல்லி சொல்லி பார்க்குறாரு. சோதரில் இந்த சம்பவம் நம்ம கேட்கும் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கெலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி எந்த தேட்டம் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல், எந்த சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், அப்படியே ஒரு அல்வாவை தூக்கி வாயில் வச்ச மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்துட்டோம், முஸ்லீமாக இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். முஸாப் இப்னு உமைர் பாருங்கள், அவங்க அத்தா எவ்வளோ கண்டித்து பார்க்குறாரு, திட்டுறாரு, என் சொத்தில் பங்கு தர மாட்டேன் அப்படின்னு ஏசுகிறாரு. இவர் கவலையே படலை. ஒரு நாள் வீட்டிலே அத்தாவுக்கும் மகனுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஆகிடுது. அத்தா சொல்கிறார், நான் சும்மா விளையாட்டு சொல்ல நினைக்காத, நான் சொத்தில் ஒரு 9 பைசா தரமாட்டேன், வீட்டை துரத்திடுவேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்லை அப்படிங்கிறாரு. என்ன நான் பேசலாம், எடுத்து பாரு, இப்போ வீட்டுக்கு போ அப்படின்றார். இவர் வீட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. வெளியே வரும்போது அத்தாவுக்கு அப்படியே பிள்ளை நம்மளோட போகிறானே, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பானே எதிர்பார்க்கலையே, வீட்டுக்கு போகிறானே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் எதையாச்சும் நிறுத்திட மாட்டோமா அப்படின்னு சொன்னார். நீ போட்டிருக்க என் சொத்து வேணாம், வீடு வேணாம், எது வேணும்னு போகிறல, நீ போட்டிருக்க ஆடை மட்டும் யாருடைய ஆடை? நான் வாங்கி கொடுத்த ஆடை, அதை மட்டும் போட்டு போகிற அப்படின்னு. எதுக்குன்னு சொன்னால், இப்படியாவது மனசு மாறி, ஏன்னா ஆடையெல்லாம் கலைஞ்சி நிர்வாணம் போக முடியாதுல்ல, வீட்டில் இருந்துட மாட்டாரா அப்படின்னு யோசித்தார். ஆனால் எப்போவுமே ஹக்குக்கும் பாத்திலுக்கும், ஈமானுக்கும் குஃபுருக்கும் போட்டி வந்தால், பிடிவாத விஷயத்திலும் உறுதி விஷயத்திலும் போட்டி வந்தால் ஈமான் தான் ஜெயிக்கும், ஹக்கு தான் ஜெயிக்கும். என்ன பண்ணாது தெரியுமா? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவசரமாக தான் ஆடையெல்லாம் கழட்டினாங்க. அத்தை வாங்கி கொடுத்த காசு தானே, வேணன்ட்டார்ல, கலைந்து வெறும் முழு மேனி நிர்வாணத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார். தாய் பார்க்குறா, பதறா, தான் ஒரே பிள்ளை, பாசத்துக்கு ஒரு பிள்ளை, அத்தாவுக்கு மகனுக்கு சண்டை, லூஸ் அத்தா இப்படி சொல்லிட்டாரு, அத்தா போய் கண்டிக்கிறா. இவர் விடுற மாதிரி இல்லை, வீட்டுக்கு போகிறாரு. உடனே தாய் அவசரமாக ஒரு துணியை கொண்டு வந்து மகன் மேலே தூக்கி எறிஞ்சி, ஒரு இளம் வாலிபன் ரோட்டில் நிர்வாணம் நடந்து போகிறத பார்த்து தாயால் சகிச்சிக்க முடியுமா? தூக்கி எறிஞ்சி, மகனே, இது உங்கள் அத்தாவுடைய ஆடை அல்ல, எங்கள் அத்தாவுடைய ஆடை, இது உங்கள் அத்தா வாங்கி தந்த ஆடை அல்ல, எங்கள் அத்தா எனக்கு வாங்கி தந்த ஆடை, இந்த இதை உடுத்தி போ அப்படின்ன உடனே அந்த துணியை எடுத்து அரைவரையாக போத்திக்கிட்டு நேர ரசூலோட சபைக்கு வர்றாங்க. அவர் வரக்கூடிய நிலையை பார்த்தோன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற தழுவி தான் மேலே போட்டிருந்த அங்கேயே அவங்களுக்கு போத்தி உட்கார வச்சாங்க. அப்படிப்பட்ட முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா தான்
மதீனாவுக்கு மொல்லிமா அனுப்புனாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மதீனாவுக்கு போனீங்கன்னா, உம்ராவுக்கு போகிறவங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா உஹது மலை கூப்பிட்டு போவாங்க. அந்த உஹது மைதானத்தில் அப்படியே கம்பியாக வந்து ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. அந்த மைதான நடுவில் ஒரு 3 கபர் இருக்கும். இங்கே வெளியே இந்த தூரத்தில் தான் சலாம் சொல்ல முடியும். அந்த 3ல் ஒன்று ஹஜ்ரத் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு கபர். உஹது போடுற ஷஹீதானாங்க. இவங்க விஷயத்தில் தான் இது கஃபன் துணி போடுறதுக்கு தலை முன்னா கால் தெரிஞ்சுது, காலை முன்னா தலை தெரிஞ்சுனாங்கல்ல, இவங்க விஷயத்தில் தான் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ பேர் செல்வ சீமானுடைய மகன் ஜனாசா மௌத்தான பிறகு கஃபன் போடுவதற்கு கூட துணி இல்லாமல் மௌத்தானார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட வரலாறு பேசிகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் வெற்றி, இதிலே வாழ்க்கை. ஏகபோகமாக சந்தோஷமாக பைக்கு, காரு, செல்ஃபோன், ஹில்ஃபோன் வாழ்கிறத வாழ்க்கை. இதுதாங்க வாழ்க்கை. செல்வ சீமானுடைய வீட்டில் பிறந்து எல்லாத்தையும் துறந்து ஈமானுக்காக மௌத்தாகும் பொழுது ஷஹீதாகி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி, கஃபன் போடுவதற்கு கூட துணி இல்லாமல் தலையை முன்னா கால் தெரிஞ்சது, காலை முன்னா தலையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மௌத்தானாங்க பாருங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையின் வெற்றி. இன்றைக்கு வரைக்கும் வரலாறு பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க பேரை கேட்டனே ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறோம். அந்த முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்ன சொன்னேன், பெற்றோர்களே சகோதரர்களே, குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் இந்த மாதிரி பேர் வைங்க. முஸாப்னு நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறதே இல்லை. எவ்வளோ அழகான பேர் தெரியுமா? முஸாப் ரலியல்லாஹு பேர் யாருமே கேள்விப்படுறதே இல்லை. நம்ம கேள்விப்படலாம் அப்படியே ஃபேன்சியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும். சஹாபாக்கள் பேரை குழந்தைகளுக்கு வைங்க. ஹைர் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க. போய் அங்கே ஏற்கனவே சொல்லியிருக்க மதீனாவில் 2 கோத்திரமாக இருந்தாங்க குறைஷிகள், காஃபிர்கள், அரபிகள். ஹஸ்ரஜ், அவுஸ் என்ற 2 கோத்திரமாக இருந்தாங்க. அதில் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. ஏன்னா அவங்களும் இந்த 12 பேரில் ஒருத்தர், களிமா சொன்ன 12 பேரில் ஒருத்தர். அதனால் அவர் என்ன பண்ண, அவரும் சொல்லி கூப்பிட்டு போகிறார் ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் எங்கள் மதீனாவுக்கு ஒரு மொல்லி அனுப்பணும் அனுப்புகிறாங்க. அவங்க தங்குறதுக்கான ஏற்பாடை முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு, அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிடறாங்க. செஞ்சு அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்ல வசதியானவர், அவருக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் தான் முஸாப் ரலியல்லாஹு போய் உட்காந்துக்கிட்டு அஸாத் ரலியல்லாஹு அனுப்புவாங்க. அஸாத் முஸாப், அவங்க பேர் முஸாப். யார் உஸ்தாதாக வந்தாலும் அவங்க, இவங்க பேர் அடைக்கலம் கொடுத்தவங்க அஸாத். அப்போ அஸாத் என்ன பண்ணுவாங்க, போய் அக்கம் பக்கத்தில் தெருக்களில் போய் கஸ்து பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இளைஞரை கூப்பிட்டு வருவாங்க, கஸ்து பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இவங்க பள்ளியாசலில் உட்காந்து அல்லது தோட்டத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, வர்ற மக்களுக்கு தாவா கொடுப்பாங்க. சோழ இன்றைக்கி கஸ்துரி அமலாக இருக்கட்டும், ஹுசூசி முலாக்காத்தாக இருக்கட்டும், குரான் ஹல்காவாக இருக்கட்டும், இதில் தப்லீக் ஜமாத்தில் நடக்கக்கூடிய அமல்கள், குரான் ஹல்கா நடத்துவாங்க, தாலீம் ஹல்கா நடத்துவாங்க, கஸ்து நடத்துவாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் ஆபாதியும் நடத்துகிறாங்க. விடிய விடிய பள்ளிவாசல் 24 ஹவர்ஸ் பள்ளி ஆபாதாக இருக்கணும், ஏதாவது ஒரு அமல் நடந்துகிட்டு இருக்கணும். இது எல்லாமே கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய சீராவிலிருந்து எடுக்கப்பட்டவை. இதெல்லாம் ஆதாரப்பூர்வமானவை. இங்கே பாருங்கள், முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்கிறாங்க தோட்டத்தில். அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு தனியாக போய் கஸ்து பண்ணுறாங்க. கஸ்து பண்ணி ஒருத்தரையாக கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தாவா செய்கிறாங்க. அல்லாஹ் பற்றி, ஆখিরাத்தை பற்றி, மறுமையை பற்றி, கபர் வாழ்க்கையை பற்றி, உலக வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இதை பார்க்குறாரு யார் அப்படின்னா சாத் இப்னு முஆத். இவர் யார் அப்படின்னா ஹஸ்ரஜ், அவுஸ் 2 கோத்திரம் சொன்னோம் இல்லைங்களா, அதில் அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர் தான் இந்த சாத் இப்னு முஆத். சாத் இப்னு முஆத் யார்? அவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர். இவர் என்ன பண்ணார், இவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் தான் அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க கஸ்து பண்ணுறாங்கல்ல, அந்த அஸாத் வந்து சாத் இப்னு முஆதுடைய ஒன்றுவிட்ட சகோதரர், சித்தப்பா மகன், சின்னம்மா மகன். இவருக்கு ஒரே கோவம், இவருக்கு பிடிக்கல. சாத் இப்னு முஆதுக்கு முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிற பிரச்சாரத்தையோ, அஸாத் ரலியல்லாஹு என்ன பண்ணக்கூடிய கஸ்தையோ இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. கோவம் வருது அவருக்கு. ஒரு பெரிய கோத்திரத்து தலைவர், ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர், அவருக்கு பிடிக்கல. என்ன இந்த பையன், இந்த சின்ன பையன் என்ன பண்ணிட்டாலே, அவன் தம்பிக்காரன் சின்னம்மா பையன் அஸாது, ஒரு ஆள் யாரையும் மக்கள் இந்த கூட்டு வந்து ஒரே குசு குசுன்னு பேசுகிறானுங்க, ரகசிய மீட்டிங் நடத்துகிறானுங்க, என்னமோ தொழுகிறானுங்க, என்னமோ பண்ணிட்டுருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பிடிக்கல இது அப்படின்னு தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவர் ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர்ங்கிறதுனால துணைத் தலைவராக இருக்கிறது உசைதுன்னு ஒருத்தர் துணைத் தலைவர் இருக்கார். இவர் கீழே உடனே உசைதை கூப்பிட்றாரு. உசைது நேரம் தோட்டத்துக்கு, ஏன்னா தோட்டத்துக்கு இவருக்கு சொந்தமான தோட்டம் அது, இவருக்கு சொந்தம், இவருடைய தம்பி அஸாத் 2 பேரும் சொந்தமான தோட்டம். அந்த தோட்டத்தை அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய உசைதை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பேர் அஸாத் வந்து என் தம்பியாக போயிட்டான், எனக்கு கடுமையான கோவம் வருது அவன் மேலே, பொங்கி அடிச்சிடலாமான்னு பார்க்குறேன்.
ஆனால் அசாத் என் தம்பியாக இருக்கிறான், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்காது. அதனால் நீ ஒன்று பண்ணு, போய் இந்த கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்க பாரு, நம்ம ஊரில் உள்ள சின்ன சின்ன பசங்க, விடலை பசங்க, இந்த படிப்பு இல்லாத பசங்க, முட்டா பசங்க, இந்த பசங்களை பூரா குடிச்சு பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆள், இந்த மக்கள்லேருந்து வந்தவன். இதுக்கு இந்த தம்பிக்காரன் இந்த மாதிரி உடந்தையாக இருக்கிறான், போய் கொஞ்சம் அதட்டி சத்தம் போட்டு கொஞ்சம் களைச்சி விட்டு வந்துருங்க, துரத்தி விடுங்க அவங்கள அப்படின்னு சாத் இப்னு முஆத் பின்னாடி முஸ்லீம் ஆகிட்டாங்க. அஷ்ரத்துல் முபஷரா, உலகத்திலேயே சொர்க்கத்து சுபச்சை சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருத்தவங்க அவங்க. அவர் அனுப்பி விட்றாரு, போய் பாரு அப்படின்ட்டு. உசைத் வர்றாரு, வந்து நேராக வந்து சாதுக்கிட்டேயும் முசாபுக்கிட்டேயும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்ன விளையாட்டு பாட்டிகிட்டு இருக்கிறீங்க, என்ன ஊரில் விவரம் தெரியாத பசங்கள்லாம் குழப்பிட்டு இருக்கீங்களா, ஊரில் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா, நீங்கள் எதுக்கு இப்போ மக்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படி இப்படி என்ன பண்ணுறாரு, சத்தம் போடுற முசாப் சொல்கிறாங்க, கொஞ்சம் கோவப்படாமல், தாய்க்கு பொறுமை ரொம்ப அதிகம் அவசியம், கொஞ்சம் பேசி கத்தி முடிச்சிட்டார். இந்த பசங்கள்ட்ட நான் என்ன பேசிகிட்டு இருக்கணும் அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன், நீ உட்காந்து கேளுங்க, உங்களுக்கு ஓகேன்னா ஓகே, இல்லைண்டா நான் கலைஞ்சி போயிடுறோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருப்போம், எந்த நிர்பந்தமும் இல்லை. அப்படியா? இந்த பேசின மெத்தடை முசாபரதி எல்லாரும் பேசின அந்த அமைதி, அவருடைய கோபத்தை பொருட்படுத்தாமல் அப்படி சாஃப்டாக பேசுனது அவருக்கு ஒரு இருநூறு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துது. சரி அப்போ என்ன சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு உட்கார்ந்தார். சுபஹானல்லாஹ். முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க மனப்பாடம் செஞ்சு இந்த ஒவ்வொரு ஆயத்தையாக ஊதி காட்டுறாங்க. அல்லாஹ் ஒருவன்கிறது, ஆகிரத்து, மறுமை சொல்லிட்டு ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. ஒமன் ஆரத அன் திக்ரி, இன்றைக்கி தராவிலோடு ஓதுனாங்க, நான் தராவி தொழுது பள்ளிவாசலில். ஒமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. யார் நம்முடைய உபதேசத்தை நிராகரித்து விடுகின்றானோ, உலகத்திலே நாம் உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேசத்தை நிராகரித்து விடுகின்றானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, உலகத்திலே அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். ஒ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத் நாளிலும் அவனை குருடனாக எழுப்போம். கால் அந்த அடியான் கேட்பான், லிம ஹஷர்த்தனி ஆமா ஒக்கது கொண்டு பசீரா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குதுங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்துது. இந்த அடியான் கேட்பான் மறுமையில், லிம ஹஷர்த்தனி ஆமா, அல்லாஹ் என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய். அல்லாஹ் சொன்னால, யார் என்னோட உபதேசம் நிராகரிச்சிட்டாங்களோ அவங்க உலகத்திலும் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். ஒரு நஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத்தினாலே அவனை குருடனாக எழுப்போம், கண்ணில்லாத குருடனாக எழுப்போம். கால் அவன் கேட்பான், ரப்பி லிம ஹஷர்த்தனி ஆமா, அல்லாஹ் என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய். உகது கொண்டு பசீரா, நான் உலகத்தை நல்ல தெளிவான பார்வை உள்ளவனாக இருந்தேனே, மூத்தால் ஒரு கண்ணாடி கூட போடலையே, நல்ல செல்ஃபோன் பார்ப்பனே, டிவி பார்ப்பனே, நான் கண்ணாடி கூட போடலையே. லிம ஹஷர்த்தனி ஆமா, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய். அல்லாஹ் சொல்லலாம், கால கதாலிக்கா அத்தத்கா ஆயாத்னா ஃபனசீத்தா. அடியானே, இப்படி தான் நீ பூமியில் இருக்கும் பொழுது என்னுடைய உபதேசங்கள் உனக்கு சொல்லப்பட்டன, என்னுடைய அத்தாட்சிகள் ஆயத்துகளும் ஓதி காட்டப்பட்டுச்சு, என்னை பற்றி, மறுமையை பற்றி, ஆகாரத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நபியை பற்றி, நபியோட சுன்னத்துகளை பற்றி, தீனுடைய வாழ்க்கையை வாழ்கிறத பற்றி உனக்கு சொல்லப்பட்டுச்சு. ஃபனசீத்தஹா, நீ அவை அனைத்தையும் மறந்து விட்டாய். ஃபகதாலிக்கல் யௌம துன்சா, இன்றைய நாளிலும் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், போ நரகத்துக்கு நல்லா இருப்பிடுவோம். இந்த ஆயத்தையும் ஓதி காட்டுறாங்க. இதை கேட்க கையில் ஈட்டியோடு வந்தார்ல, ஈட்டி எடுத்துகிட்டு வந்தார் கையில், தேவைப்பட்டால் குத்தலான்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியை அப்படியே கவுத்தி வச்சுட்டு, நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கணும், நான் என்ன பண்ணணும். உடனே முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு கலிமா சொல்லி கொடுக்குறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. உடனே இப்போ குளிச்சுட்டு வாங்குறாங்க, அந்த தோட்டத்தில் இப்போ குளிக்கிறாரு. உசைத் ரலியல்லாஹு தஆலா, உசைத் இப்னு ஹுதைர் அவர் பேர், உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா தோட்டத்தில் போய் குளிச்சுட்டு வர்றாங்க. குளிச்சுட்டு வந்துடுறாங்க, வைக்கிறாங்க, சொல்கிறாங்க, தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச அப்படி கை பிடிச்சி களிமா சொல்லி கொடுக்குறாங்க. களிமா சொல்லி அண்ணன்ட்ட இவர் அமீர்கிட்ட வர தலைவர்கிட்ட, இவர் துணைத் தலைவர், ஹவுஸ் கோத்திரத்தில் துணைத் தலைவர் தான் உசைத் ரலியல்லாஹு. தலைவர் வந்து சாத் இப்னு முஆத், தலைவர்கிட்ட வர்றாரு. சாத் இப்னு முஆத்கிட்ட இவர் பார்க்குறாரு, போகும்போது இருந்த முகம் இப்போ இல்லை, முகம் மாறிடுச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. என்னடா இது டிஃப்ரெண்டாக இருக்குது, என்ன உசைத் என்னாச்சு. இல்லை தலைவரை, நான் போய் பேசினேன், அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கேளுன்னு சொன்னாங்க, கேட்ட நல்ல விஷயமாக தான் தெரியுது, அவங்க சொல்கிறது ஒன்றும் தப்பாக தெரியல, ஏன்னா நீங்களும் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், என்ன தான் சொன்னாங்க நீங்கள் கேட்டு பாருங்களேன். அப்படியா, இந்த நானும் போகிறேன் அப்படின்னு சாத் இப்னு முஆத் வர்றாரு.
அல்லாஹ் அக்பர். அதே ஆயத்துக்களை அதே வசனங்களை முஸாத் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா ஓதி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ அற்புதமான மார்க்கம். மக்காவோட நிலைமையை பாருங்கள், மதீனா நிலைமையை பாருங்கள். மக்காவில் என்ன எதிர்ப்பு, என்ன கெடுபிடி, என்ன முரண்பாடு, முரட்டு பயலுக. ஆனால் இங்கே மாஷா அல்லாஹ் எங்கெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்களாம் கபூல் செய்கிறாங்க, எங்கெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்களாம் கபூல் செய்கிறாங்க இஸ்லாத்தை. அப்போ சஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, முஸாபே என்னுடைய ஹவுஸ் கோத்திரத்தார் மொத்த பேரையும் கூப்பிடுறேன், நான் தான் தலைவர். என் பேச்சு என் கோத்திரத்தை ஒருத்தரோட மீற மாட்டாங்க, அவ்வளோ கண்ணியமான ஆள் இவர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கண்ணியமான ஆளுங்க. சொன்னால் என் கோத்திரத்துக்கு வாங்க, மத்தியானம் வாங்க, என் கோத்திரத்தை மட்டும் சொல்லுவோம், இந்த களிமாவை சொல்லி கொடுங்க அவங்களுக்கு, எனக்கு கிடைச்சது பாக்கி அவங்களுக்கு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு தன்னுடைய கூட்டத்தார் ஹவுஸ் கூத்திரத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டார் ஒரு இடத்துல. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அல்லாஹ் பற்றி ஆகிரத்தை பற்றி இதாங்க சுன்னத்துங்க. சகோதரர்களே, கிராமமாக போகணும். தலித்துக்கு மத்தியில், தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியில், கிராம மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை சொல்லணும். நம்ம ஐயோ நம்மளை மத பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிடுவான், நம்மளை தீவிரவாதின்னு சொல்லிடுவான், அவ்வளோதான். ஈமான் போயிடுச்சு, அங்கே ஈமான் போயிடுச்சு. இப்போ மட்டும் என்ன உங்களை ரொம்ப மிதவாதின்னு சொல்லிட்டு இருக்கானா? இப்போ மட்டும் என்ன உங்களை மடியில் போட்டு தாளாட்டிட்டு இருக்கானா அரசுக்காரன்? நீங்கள் ஒன்றுமே இஸ்லாமே எனக்கு வேணாலும் ஒதுங்கி போனால் கூட உங்களை விட மாட்டான். ஏன்னா நீங்கள் கத்ரா பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே வேணாங்க, இஸ்லாமே வேணாங்க, நான் தாடி வச்சு தொப்பி போட்டு இந்த வேலூர் இப்ராஹிம் முனாஃபிக் மாதிரி நானும் முனாஃபிக் ஆகிடுறேங்க அப்படின்னு ஆனால் கூட உங்களை விட மாட்டான். கூடி சீக்கிரம் பார்ப்போம் பாருங்கள், இந்த வேலூர் இப்ராஹிம் மாதிரி பச்சை முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் எந்த படிப்பை காட்ட போகிறான் பாருங்கள். இவன் பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு அந்த வேலூர் இப்ராஹிமை இதே ஆர்எஸ்எஸ் இவங்களே அவனை என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்க அதை பாருங்கள். அதனால் நீங்கள் என்ன, ஏன்னா உங்களுக்கு கத்தனை பண்ணிடுது, அதை மாற்ற முடியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒன்று நம்ம தொழுது ஒன்று இருந்தால் நம்மளை விட்டுருவான். இல்லை, வடநாட்டு மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, நம்ம ஒன்று தொழுது ஒன்று தான் இருக்கிறாங்க. நேற்று ஹோலி என்ன பாடுபடுத்தலாம் வடநாட்டு மக்களை போட்டு, மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போனால் சாவடிச்சானா இல்லையா? அதனால் தயவு செஞ்சு அந்த ஈமானுடைய பலகீனத்தை கையாளாதீங்க. ஈமானே போயிடும் நமக்கு. வெறும் தாடி வச்சு 2 கிலோ தாடி வச்சு 1.5 மணி தொப்பி போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. யகீன் வரும் அல்லா மேலே, அல்லாட தீனை சொல்ல தான் செய்வேன். இவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அல்லாட மார்க்கத்தை சொல்ல தான் செய்வேன். நம்ம ஒவ்வொருத்தரும் உறுதி வைக்கணும், நம்முடைய ஹயாத்துக்குள்ளே, நாம் மௌத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வலது கையால் ஒருத்தருக்கு, இடது கையால் ஒருத்தருக்கு களிமா சொல்லி கொடுத்தோம் இன்ஷா அல்லாஹ். அந்த உறுதி இருக்கணும் வாழ்க்கையில். அதாங்க லட்சியம். லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இந்த இத்து போன அற்பமான காலையில் எழுந்தமா, கடைக்கு போனோமா, வியாபாரம் பண்ணோமா, காசு சம்பாதிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமா, பொண்டாட்டியில் படுத்தோமா, தூங்கினோமா, காலையில் எழுந்தமா, கடைக்கு போனோமா, என்ன வாழ்க்கை இது? இந்த இடத்துல முடிச்ச வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கடைக்கு போகிறதும் வர்றதும் வியாபாரம் பண்ணுறது, பொண்டாட்டி தூங்குறது, புள்ள பெற்றுக்கிறது, இதான் ஒரு வாழ்க்கை? வாழ்க்கைன்னா சஹாபாக்கள் மாதிரி வாழ்ந்து பாருங்க. அல்லாஹ் அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. சகோதரர்களே, உசைத் இப்னு இவங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா தன்னோட கூட்டத்தார பிறகு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வச்சு ஜோடு எல்லாத்தையும் ஜோடு பண்ணாங்க. ஜோடுனா இணைக்கிறது எல்லாத்தையும் கூட்டினாங்க. ஜோடில் பேசுகிறாங்க. யார்? முஸாப் இப்னு உமைர். பேசி முடித்த உடனே இந்த மக்கள்லாம் சஅத் இப்னு முஆதை பார்க்குறாங்க. நம்ம தலைவர் என்ன சொல்கிறாருன்னு. சஅத் இப்னு முஆத் எழுச்சார் கடைசியாக, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேங்க, என்னுடைய கோத்திரத்தில் என்னுடைய சமுதாயத்தில் உள்ள நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கலனா, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு நினச்சி வெளியே போயிட்டார் விறுவிறுண்டு. அருமைக்குள்ள வரலாறு எழுதுகிறாங்க, ஒட்டுமொத்த சமுதாயமும் அன்று இரவுக்குள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அன்று இரவுக்குள், மதியானம் நடக்குது தாவா ஜோடு, அன்று இரவுக்குள் அத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன? தாவா செய்கிறவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த கவலை, அல்லாஹ் மேலே யகீன், அல்லாஹ்வுடைய பயம். ஒரு மனிதனை பார்க்கும் உள்ளத்தில் இப்படி கவலை, அல்லாஹ் எனக்கு ஈமானை கொடுத்துட்டேன், இவனை கொடுக்க மாட்டியா என்ற அந்த ஏக்கம், ஆதங்கம், அதனுடைய விளைவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய அசராத்துக்களை ஏற்படுத்தணும். ஹைர், இப்படி தாவா பண்ணி நடக்குது. மதீனாவில் செழித்தோங்குது அல்லாஹ் தீன் இஸ்லாம். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த நேரத்தில் அடுத்த வருஷம் ஹஜ்ஜி வருது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, 1 வருஷம் போய் இருங்க, இருந்துட்டு அடுத்த ஹஜ்ஜுக்கு வந்து எனக்கிட்ட வந்து கார்குசாரி சொல்லுங்கள். கார்குசாரி ஃபீட்பேக், இங்கிலீஷில் ஃபீட்பேக் சொன்னால் புரியும், கார்குசாரினா புரியாது. நீ தப்லீகில் கார்குசாரிங்கிறது ஒரு முக்கியமான அமல். கார்குசாரின்னு சொல்லுங்கன்னாங்க. முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அடுத்த ஹஜ்ஜிக்கு ரசூலை பார்க்க போகிறாங்க கார்குசாரி சொல்கிறதுக்கு. அப்போது 72 எல்லோரும் நாங்களும் வரோம் ஹஜ்ஜிக்குன்றாங்க, நாங்களும் வரோம் ஹஜ்ஜிக்குன்றாங்க. முஸாப் சொல்கிறாங்க, இல்லை குறிப்பிட்ட ஆள் மட்டும் வாங்க,
ரசூலுல்லாஹ்வுடைய மஷ்வரா பண்ணிட்டு வந்து அப்புறம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 73 ஆண்கள் 2 பெண்களை மட்டும் கூட்டிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வர்ற வழியில் அந்த அன்சாரிகளில் வயது முதிர்ந்த ஒரு மனிதர் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வயது முதிர்ந்த ஒரு சஹாபி. அவருக்கு எல்லாம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகிறாங்க. அவருக்கு அது மனசு சரியாக படலை. கேட்குறாரு முஸாப் இப்னு உமைர்ட்ட வந்து, இது என்னங்க இது, நமக்கு காபத்துல்லா தான் முக்கியம், நம்ம காபத்துல்லா தான் முன்னோக்கி தொழுகணும், நீங்கள் என்ன கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருக்கிற சிரியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுக சொல்கிறீங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாரு. முஸாப் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்ல தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இதாங்க ரசூலோட உத்தரவு, நம்ம ரசூலோட உத்தரவு ஃபாலோ பண்ணுவோம். இல்லைங்க எனக்கு மனசு சரிப்பட்டு வர மாட்டேங்குது, காபத்துல்லா இந்த இருக்குது, நம்ம மக்காவுக்கு வந்துடும், ஹஜ்ஜி செய்ய மக்காவுக்கு வந்துடும், இந்த இருக்க காபத்துல்லா முன்னோக்கி தொழுவோம், கண்ணுக்கு தெரியாமல் சிரியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஷாமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகிறோம். முஸாப் இப்னு உமைர் சொல்கிறாங்க, ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் காபத்துல்லாவுக்கு போங்க, அங்கே ரசூலா யாருன்னு கேளுங்க, ரசூலா இருப்பாங்க, அவங்கள பார்த்து இந்த கேள்வி அவங்கள்ட்டே கேளுங்க. வர்றாரு, காபத்துல்லாவுக்கு வர்றாரு. வேறு பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லாவுக்கு வர்றாரு. வந்து கேட்குறாரு, எங்கள் ரசூல்லா யார் அப்படின்ட்டு. அப்போ ஒரு குறைஷி சொல்கிறாரு, ரசூல்லா யாருன்னு உனக்கு என்ன அடையாளம் சொல்லுவேன், அப்பாஸை பார்த்துருக்கியா நீ? பார்த்துருக்கேன், அப்பாஸ் அடிக்கடி மதீனாக்குலாம் வருவார், நான் பார்த்துருக்குறேன். அதுவும் அப்பாஸுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பேர், அவர் தான் முகமது. இவர் நேரம் வர்றாரு, பர்ரா இப்னு ஆசிப், யார் ரசூலா, நான் மதீனாலேருந்து வந்திருக்கேன், மர்ஹபா அஹ்லம் வஸஹலா, என்ன விஷயம்? இல்லை, காபத்துல்லா தான் நமக்கு முக்கியம், நம்ம அதை முன்னோக்கி தொழுவாமல் ஏன் வந்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழணும், எனக்கு உடன்பாடு மாட்டேங்குது, நான் இன்றைக்கி வரையும் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழல, எல்லோரும் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகிறாங்க, நான் காபத்துல்லா முன்னே தான் தொழுவேன். ரசூலா சொன்னாங்க, என்ன பெரிய விளக்கம் வியாக்கியானம் சொல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு, கட்டுப்படுவோம், நம்முடைய ஆசையை நோக்கத்தை அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், அல்லாஹ் மறு உத்தரவு வரும்போது மாறிப்போம். உடனே ஏற்றுக்கிட்டாங்க பர்ரா இப்னு ஆசிப். உடனே தான் இதுவரை பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுத தொழுகை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி காபத்துல்லா முன்னோக்கி தொழ ஆரம்பித்தாங்க. இது ஒரு சம்பவம் நடக்குது. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க. பச்சை பசேல் என்ற 2 குன்றுகளுக்கு மத்தியில் ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு அவங்க போகிற மாதிரியும் அங்கே போய் தங்குற மாதிரியும் கனவு காண்றாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க இது அல்லாஹ்வுடைய உத்தரவு உண்டு. அந்த பச்சை பசேல் என்ற 2 குன்றுகளுக்கு மத்தியில் உள்ள நகரம் வந்து மதீனா நகரங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே ஆறுதலாகவும் அமானிதமாகவும் பாதுகாப்பாக இருந்தது அப்பாஸ் மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வோட 3 வயசு கூட. அப்போது வீட்டுக்கு வராங்க, அப்பாஸ் இருக்காங்க, மனைவி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. அந்தம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, உம்முல் ஃபதுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அப்பாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய சின்னத்தாவாக இருந்தார். அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹுவையும் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மஸ்வரா பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், எஸ்ரிபுக்கு போகிற மாதிரி, அதனால் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் எஸ்ரிபுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற உடனே அப்பாஸ் சொல்கிறாங்க, அப்படியே மகனே வருத்தப்படுறாரு, என் மகனை இங்கேருந்து பார்க்கலாமே சொல்கிறாங்க. இல்லை, நம்ம இங்கேருந்து இஸ்லாத்தை பரப்புதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதில் நான் போயிடலான் இருக்கிறேன் அப்படின்ன உடனே அப்போது அப்பாஸ் சொல்கிறாங்க, மகனே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஆலோசனை பண்ணிக்க, எந்த ஆலோசனை என்னை சேர்த்துக்க, நான் உனக்கு 100 விசுவாசமாக இருப்பேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும், நீ 100 விசுவாசமாக இருந்தால் தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. இந்த நேரத்தில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்துடுறாங்க. முஸாப் இப்னு உமைர் 73 ஆண்கள் 2 பெண்கள் கூட்டிகிட்டு அவங்க மினால் வந்து தங்கிடுறாங்க. ரசூலுல்லாஹ் மினால் தங்கியிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே மதீனாவுடைய ஒரு முக்கியமான தலைவர் அப்துல்லா இப்னு அம்ரு, அவரும் பர்ரா இப்னு ஆசிப், இப்போ கேள்வி கேட்டாங்களா கிப்லாவை பற்றி, அவங்களும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. பர்ரா இப்னு ஆசிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க, அப்துல்லா இப்னு அம்ரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க, 2 பேர் அன்சாரி சஹாபி. இவங்க 2 பேர் நைட்டில் யாருக்கு தெரியாமல், ஏன்னா குறைஷிகள் பார்க்குறது அது பெரிய ஃபித்னா பண்ணிடுவானுங்க, யாருக்கு தெரியாமல் ரொம்ப ரகசியமாக ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. சந்தித்து பேசுகிறாங்க. பேசும்பொழுது மஷூரா நடக்குது, ஆலோசனைகள். அந்த ஆலோசனையில் அப்பாஸ் ரலியல்லாஹு கலந்துக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேர் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் மக்காலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் மதீனாவுக்கு வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தரோம் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் அப்பாஸை பார்க்குறாங்க. அப்போ நேற்று நான் உங்களுக்கு கனவு கண்ட மாதிரி சொன்னேன்,
இன்றைக்கி அடுத்த நாளே அல்லாஹ் அதை கொண்டு வந்துட்டான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. அப்போ அப்பாஸ் கேட்குறாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் அதெல்லாம் கூட்டு போகிறதெல்லாம் சரிங்க, சும்மா ஆர்வ கோளாறுல ஆசையில் ஆர்வத்தெல்லாம் பேசாதீங்க. இவங்க அல்லாஹ்வுடைய தூதர், நெட்டையோ குட்டையோ கஷ்டமோ நஷ்டமோ இது மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆர்வ கோளாறுல இங்கே மதீனா கூட்டிகிட்டு போய் அவருக்கு வச்சிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் எதிர்க்க வேண்டி வரும். ஏன்னா ஹக்குக்கு எதிர்ப்பவர் எங்கே போனாலும் இவர் வந்தாருன்னா நிறைய பேர் எதிர்க்க வேண்டியிருக்கும். இதுக்கெலாம் நீங்கள் ஓகே, நான் அவரெல்லாம் எதிர்ப்போம், இவங்களை பாதுகாப்போம் அப்படின்டா கூட்டு போங்க. இல்லை அப்படியா பிரச்சனை வருமா அப்படின்னா இப்போயே விட்டுருங்க, அவர் மக்கள் இருந்தால் சந்தைக்கு செஞ்சுட்டு போட்டோம், இதை செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு அப்பாஸ் பேசுகிறாங்க. அந்த மக்கள் 2 பேரும் சொன்னாங்க, இல்லை நாங்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உறுதியாக இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரசூலை பாதுகாப்பு கொடுப்போம். எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய பெண்கள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பதை விட, எங்களுடைய உயிரை பாதுகாப்பதை விட அதிகமாக அல்லாஹ் ரசூலை பாதுகாப்போம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ ரசூலா சொன்னாங்க, அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் 2 பேர் தான் வந்திருக்கிறீங்க, ஹஸ்ரஜ் கூட்டத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஹவுஸ் கூட்டத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அதனால் ஒரு 12 பேரை கூட்டுவாங்க. ஹஸ்ரஜ் கோத்திரத்திலேருந்து ஒரு 9 பேரும், ஹவுஸ் கோத்திரத்தில் ஒரு 3 பேரும், 12 பேர் வாங்க அப்படின்ற உடனே போய் 12 பேர் கூப்பிட்டு வராங்க, ரகசியமாக வர்றாங்க. அப்போது அந்த மக்கள் அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த 12 பேரில் ஒருத்தர் கேட்குறாரு, யாரை சொல்லலாம், நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி தரோம், எந்த நிலையிலும் உங்களை கைவிட மாட்டோம், உங்களுடைய எதிரிகள் எங்களுடைய எதிரிகள், உங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய நண்பர்கள், உங்களோடு யாரெல்லாம் போர் செய்வார்களோ அவர்களோடு நாங்களும் போர் செய்வோம், உங்களோடு யாரெல்லாம் சமாதானம் செய்வார்களோ அவர்களோடு நானும் சமாதானம் செய்வோம், இது அல்லாஹ்வின் சத்தியம், நீங்கள் தைரியமாக மதீனாவுக்கு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு அவன் சஹாபி சொல்கிறாரு, நாங்கள் அந்த மாதிரி உறுதிமொழி தர்றோம், ஆனால் எங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன சந்தேகம்னு சொன்னால், நீங்கள் மதீனாவுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய எதிர்த்து நாங்கள் போராடி இதனால் எங்களுடைய சில உயிர்களையும் இழந்து எங்களுடைய செல்வங்களையும் இழந்து நாங்கள் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் மதீனாவில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகி ரொம்ப உறுதியாகி நல்ல தெளிவான பிறகு மார்க்க ஹயாத்தான பிறகு மறுபடியும் நீங்கள் மக்காவுக்கு வந்துட மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி, நீங்கள் மறுபடியும் மக்காவுக்கு வர மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி அப்படின்னு உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனி என்னுடைய வாழ்வு சாவு எல்லாம் உங்களோடு தான். அன்சாரிகளே, உலக மக்கள் எல்லோரும் ஒரு பாதையிலும், நீங்கள் மதீனாவாசிகள் மட்டும் ஒரு பாதையில் நடந்தால் மதீனாவாசிகள் நடக்கக்கூடிய பாதையில் தான் நான் நடப்பேன். இனி என்னுடைய ஹயாத் மௌத் எல்லாம் உங்களோட தான். அதனால தான் பிற்காலத்தில் கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு கூட அவங்களோட ஜனாசாவை மக்கா கொண்டு வந்து சில பேர் ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஜனாசா மக்கா நடக்க பண்ணோம். அவங்களுடைய மனைவியார் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா கபர் இருக்குது ஜன்னத்துல் மௌலால, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பற்றி நடக்க பண்ண ஆசைப்பட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸ் தான் பேசிச்சு, என்னுடைய வாழ்வு என்னுடைய சாவு எல்லாம் மதீனால தான். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா இன்றைக்கி மதீனா அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஹைர் உறுதிமொழி ஆயிடுச்சு. ஆன உடனே இதுக்கு தான் இந்த உறுதிமொழி பேர் தான் பையத்துல் அக்கபத்தி சானியா, 2வது அக்கபா உடன்படிக்கை ஆயிட்டு. அப்பாஸ் ரலியல்லாஹு அதிகமாக சொல்கிறாங்க, இந்த பருப்பா திரும்ப திரும்ப கேட்குறேன், எங்கள் அண்ணமான தனியாக அனுப்புகிறேன், தயவுசெய்து அவர் கைவிட்டுறாதீங்க, நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் இப்போயே சொல்லிவிடுங்க, அவருக்கு நட்டையை கொண்டு இங்கேருந்து பார்த்துக்கிட்டோம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இருந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஓகே நான் வர்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த மக்கள் சந்தோஷமாக போயிடுறாங்க. இங்கே வந்தோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு ரகசியமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யார் யாரெல்லாம் மதீனாவுக்கு போகிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவுக்கு போங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மதீனாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது லேசான பொருள், எவ்வளோ தியாகம், எவ்வளோ கஷ்டம், அடி உத, பயந்து பயந்து உயிருக்கு பயந்து பயந்து எப்படி போனாங்க. இன்ஷா நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதை தௌஃபீக் தந்தருள்வானாக. சத்திய சஹாபாக்களுக்கு இருந்ததை போன்று ஈமானுடைய உறுதியை நமக்கு தந்தருள்வானாக. இன்னும் 5 நிமிஷத்தில் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். சகோதரர்கள் உங்களுடைய மார்க்க சம்பந்தமான கேள்விகளை கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.